ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை மாங்கல்யம் அருளும் மகான். தென் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க வந்துட்டுருக்கா. பெற்றோர் சைடு வந்திருந்த அந்த பொண்ணுக்கு திருமணம் கைகூடலை. அதன் காரணம் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். குறையாக சொல்லக்கூடாதுனாலும் அந்த பெண்ணோட முகலட்சணங்கள் பார்ப்பதற்கு சகித்து கொள்ளும் நிலையில் இல்லை. பெரிய வாய், துருத்தி கொண்டு வெளியே தெரியும் பல்லு என முகத்தில் அவயங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த பெண்ணை அவலட்சணம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுற மாதிரி இருந்தது. வெளியே தெரியும் இந்த குறையை தவிர அந்த பெண் உள்ளத்தில் உயர்ந்தவள். உள்ளழகை பார்க்க தெரியாத உலகத்திற்கு இவளுடைய வெளித்தோற்றம் ஒன்றே முக்கியமாக பட்டதில் இந்த பெண் வேண்டாம் அப்படின்னு நிர்தாட்சணியமாக எல்லாருமே நிராகரித்தா. தான் பெற்ற பொன் குஞ்சுவின் நிலைமைக்காக கலங்கிய பெற்றோர்கள் போகாத கோயிலில் வேண்டாத தெய்வமும் இல்லை. ஒரே ஒரு தெய்வத்தை தவிர, அதுதான் நம்ம மகாபெரிவா. இந்த குடும்பத்தாருக்கும் ஸ்ரீபெரிவாளை தெரிஞ்சுக்க யாரோ அவளை காஞ்சிபுரத்திற்கு ஸ்ரீபெரிவா சந்நிதிக்கு போயிட்டு வருமாறு வழிகாட்டுறா. இப்படி தான் அந்த குடும்பம் ஸ்ரீ மகாபெரிவாளை தரிசிக்க வருது. உன் பேர் என்ன அப்படின்னு பெரியவா அந்த பெண்ணை கேட்கும்போது அனுக்கிரக பிரவாகம் மடையை திறக்கிற மாதிரி அந்த பொண்ணு கன்னியாகுமரி அப்படிங்கிறா. உன் பாட்டி பேர் என்னன்னு தெரியுமோ அப்படின்னு பெரியவா கேட்டவுடனே அவன் முழிக்கிறா. உன் பாட்டி பேரும் இதே தான் அப்படின்னு பெரியவா தானே பதிலளிக்க முன் வந்தவுடனே தரிசிக்க வந்திருந்த அந்த குடும்பம் யோசிக்கிறா. இது வரைக்கும் நம்ம பெரியவாளே வந்து பார்க்கல, ஆனால் நம்மளோட 7 தலைமுறையும் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ விஷயம் சொல்கிறாரே அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுறா. அப்புறம் சரி, கன்னியாகுமரின்னு சொல்கிறோமே, அந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு பெரியவா குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே அந்த பொண்ணை கேட்குறா. மூக்குத்தி அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுங்கிறவொன்னே டக்குன்னு சொல்லிடுறா. ஆமாம், அந்த பேரை வச்சுட்டு இருக்கியே, நீயே மூக்கு குத்திக்காமல் இருக்க, நான் சொன்னால் கேட்பியா, நீ உடனே மூக்கு குத்திப்பியா அப்படின்னு பெரியவா அருள்கட்டளை இடுற மாதிரி இல்லாமல் ரொம்ப தாழ்மையாக விண்ணப்பமாக அவர் சொல்கிறார். உடனே இப்போவே குத்திக்கிறேன் அப்படின்னு யாரோ சொல்லி பார்க்க வந்த சாமியார், முன்ன பின்ன தெரியாத சாமியார் ஏதோ சொல்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு போகாமல் எதுவுமே யோசிக்காமல் உடனே அந்த பொண்ணு சட்டுன்னு வெளியில் போகிறா. சற்றும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பெண்ணோட பணிவு, மிக உன்னதமான உள்ளழகை அவள் வெளிக்காட்டும் சந்தர்ப்பத்தை ஸ்ரீபெரிவாளோட பரீட்சை மூலமாக தெரியப்படுத்துகிறார். உடனே பெற்றோர்களோட மடத்திற்கு வெளியே போகிறா. தேடி அலைஞ்சு ஒரு தட்டானை பார்த்து மூக்கும் குத்திண்டாச்சு. அந்த பொண்ணு இளம்பெண்ணிலேயே ஒரு முதிர்கண்ணி. மூக்கும் அது காரணமாக முத்தி இருந்ததால் மூக்கை குத்தும் போதே தாங்க முடியாத வலி. குருதி பெருக்கோட குத்திய இடம் வீங்கியும் போயிடுத்து. அந்த வீக்கத்தில் மஞ்சள் பொடியை அடைச்சிண்டு அந்த பொண்ணு திரும்பவும் மகாபெரிவாள்கிட்ட நிற்கிறா. நான் சொன்னதும் போய் மூக்கு குத்தின்ட்டியே அப்படின்னு பெரியவா அந்த பெண்ணோட அடக்கத்திற்கு நற்சான்று தர்ற மாதிரி அந்த பொண்ணை பாராட்டுறார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு கேட்கலாம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.